பரதநாட்டியம் தொடங்கி வெஸ்டர்ன் வரைக்கும் முறையா நடனம் கத்துக்கிட்ட நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நகுல். டைரக்டர் சங்கர் இயக்கத்துல வெளிவந்த பாய்ஸ் படத்தின் மூலமா நகுல் சினிமாக்குள்ள என்ட்ரி ஆகுறாரு. இதுக்கப்புறமா காதலில் விழுந்தேன், மாசிலாமணி, கந்தக்கோட்டை, செய் இந்த மாதிரி தொடர்ந்து படங்கள்ல ஹீரோவா கலக்கிட்டு இருந்தாரு. இப்ப இருக்கிறவங்களுக்கு எப்படி லியோதாஸோ அதே மாதிரி தான் 90s கிட்ஸ்க்கு மாசிலாமணி. அந்த அளவுக்கு நகுல் மேல நிறைய பேருக்கு கிரேஸ் உண்டு. இவரோட டான்ஸ் அதிகமான ரசிகர்களை கவர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மனுஷனோட எனர்ஜிலாம் சும்மா அல்டிமேட். இவர் ஒரு பயிற்சி பெற்ற நடன கலைஞர். பரதநாட்டியம் தொடங்கி வெஸ்டர்ன் வரைக்குமே முறையா கத்துக்கிட்ட ஒரு சூப்பரான டான்ஸ் மாஸ்டர் தான் நகுல். இவர் நிறைய படத்துக்கு கொரியோகிராஃபும் பண்ணிருக்காரு. இவர் எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டான்சர் அப்படின்னு நாக்குமுக்கா பாட்டை பார்த்தாலே போதும், அதுல அந்த அளவுக்கு எனர்ஜியோட ஆடி இருப்பாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜெயம் ரவி. இவர் சினிமாக்குள்ள எப்படி வராரு அப்படின்னா, இவரோட அப்பா ப்ரொடியூஸ் பண்ணி இவரோட அண்ணன் டைரக்ட் பண்ணி வந்த ஜெயம் படத்தின் மூலமா தான் நம்ம தமிழ் சினிமாவில் அறிமுகமாகிறாரு. ஆரம்பத்துல ஒரு வாரிசு நடிகரா தான் இவர் பார்க்கப்பட்டாரு. இதுக்கப்புறமா எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி, தாஸ், சம்திங் சம்திங், தனி ஒருவன், பொன்னியின் செல்வன் இப்படி இவரோட மார்க்கெட் ஏறிக்கிட்டே தான் இருந்துச்சு. இப்பதான் மனுஷன் படாத பாடுபடுறாரு. இவர்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? இவர் ஆடக்கூடிய டான்ஸ் தான். ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்குமே ஜெயம் ரவிய பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுக்கு முக்கிய காரணமே அவரோட டான்ஸ் தான். அவ்வளவு பக்காவா ஆடுவாரு. இவர் அரங்கேற்றம் பண்ற அளவுக்கு முறையா கிளாசிக்கல் டான்ஸ் கத்துக்கிட்டவரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சாந்தனு. இவர் சக்கரை கட்டி அப்படின்ற படத்தின் மூலமா ஒரு ஹீரோவா நம்ம தமிழ் சினிமாவில் அறிமுகமாகிறாரு. பாக்கியராஜோட உதவியோட சில படங்கள் இவருக்கு கிடைக்குது. கண்டேன், கசட தவிர, முருங்கைக்காய் சிப்ஸ் இந்த மாதிரி இப்ப வரைக்கும் ஒரு சில படங்கள்ல நடிக்கிறாரு. ஆனா சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு படமும் ஹிட் ஆனது கிடையாது. சரி, இவர் எப்படி டான்சர் ஆனாரு அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கு பின்னாடி ஒரு கதையே இருக்கு. ஆரம்பத்துல பாக்கியராஜ் நம்ம தமிழ் சினிமாவில் கொடுத்த எல்லா படமும் பிளாக் பஸ்டர்னு சொல்லலாம். இவர் நடிச்சாலும் சரி, இவர் டைரக்ட் பண்ணாலும் சரி, அதுல ஒவ்வொரு படமுமே அவ்வளவு தரமா இருக்கும். ஆனா பாக்கியராஜ ஒரு விஷயத்துக்கு எப்பவுமே கிண்டல் பண்ணுவாங்களா? எதுக்கு தெரியுமா? அவருக்கு டான்ஸே ஆட வராது அப்படின்னு. பாக்கியராஜோட படங்கள்ல அவர் போடக்கூடிய ஸ்டெப்ப அந்த டைம்ல பயங்கரமா கலாய்ச்சி தள்ளுவாங்களாம். அந்த மாதிரி ஒரு பெயர் நமக்கு வந்துடக்கூடாது, அப்பாவோட பெயரை காப்பாத்தணும் அப்படின்னு தான் சாந்தனு முதலா டான்ஸ் கத்துக்கவே போயிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அப்போ சின்ன வயசுல பாக்கியராஜோட ஸ்டெப்பை பார்த்து சாந்தனுவை பயங்கரமா கலாய்ச்சிருப்பாங்க போல. அதுக்கப்புறமா சாந்தனு முறையா டான்ஸ் கத்துக்கிறாரு. அதன் மூலமா நிறைய படத்துல கொரியோகிராஃப் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. சாந்தனுவோட டான்ஸ்லாம் நீங்க பாருங்க, அவ்வளவு பக்காவா ஆடுவாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கமல். இவர் தன்னோட 12வது வயசுல இருக்கும் போதே நடனக்கலைய ரொம்ப முறையா கத்துக்கிட்டவரு. இவருக்கு நடிப்பின் மீது இருந்த ஆர்வத்தினால ஒரு குழந்தை நட்சத்திரமாவே நம்ம தமிழ் சினிமாவில் அறிமுகமானார்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறமா நிறைய படங்கள்ல நடிச்சு இன்னைக்கு உலகநாயகன் கமலஹாசனா இவர் இருக்காரு. சரி, நான் இந்த கதைக்கு வரேன். கமலுக்கு சின்ன வயசுல இருந்தே டான்ஸ் ஆடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் கிளாசிக்கல்ல இருந்து வெஸ்டர்ன் வரைக்கும் ஒன்னு கூட மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு அவ்வளவு முறையா கத்து வச்சிருக்காரு. எப்பவுமே இவரோட படங்கள்ல இவர் ஆடக்கூடிய டான்ஸ நல்லா உத்து பாருங்க, கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். மத்தவங்க ஆடுறதை விட இவர் ஸ்டெப் எல்லாம் ரொம்ப சூப்பராவே போடுவாரு. அந்த டைம்ல சிம்ரனுக்கே டஃப் கொடுக்கிற அளவுக்கு பஞ்சதந்திரம் படத்துல என்னோட காதல் பாட்டுல அவ்வளவு சூப்பரா ஆடி இருப்பாரு. சிம்ரனே தோத்து போயிருவாங்கன்னா பாருங்களேன். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வினித். இவர் பாரம்பரிய நடனத்தை ரொம்ப முறையா கத்துக்கிட்டவரு. தமிழ், தெலுங்கு, மலையாளம் ஆகிய மொழிகள்ல நிறைய படங்கள் நடிச்சு ஃபேமஸ் ஆனவர். ஆனா சொல்லிக்கிற மாதிரி பெருசா எதுவும் ஓடல. இவர் தன்னோட 6வது வயசுலயே பரதநாட்டியத்தை ரொம்ப முறையா கத்துக்கிட்டாரு. இதன் மூலமா டான்ஸ்க்காக நிறைய அவார்ட்ஸும் இவர் வின் பண்ணிருக்காரு. இவருக்கு நடிப்பின் மீது இருந்த ஆர்வத்தினாலதான் நிறைய படங்கள்ல நடிச்சாரு. பட் இதை தள்ளி ஒரு ஃபுல் டைம் கொரியோகிராஃபரா இவர் இருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.